ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையும் மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்மளோட பாட்டு பிளேட்ஸ் கிச்சன் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நல்ல கமகமன்னு காரசாரமாக ஒரு சூப்பரான மிளகு ரசம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த மிளகு ரசத்தை நல்லா சூடான சாதத்தில் சேர்த்து சாப்பிட்றப்ப அவ்வளோ அருமையாக இருக்கும். அதுவும் நமக்கு உடம்பு சரியில்லாத நேரத்தில், சளி காய்ச்சல் இந்த மாதிரி நேரத்தில் இந்த மிளகு ரசம் நம்ம சாப்பிட்றப்ப தொண்டைக்கும் அவ்வளோ இதமாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. அதுவும் இப்போ இருக்கிற இந்த கொரோனா காலகட்டத்தில் தினமும் இந்த மாதிரி ரசம் செஞ்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி இந்த ரசம் நான் பருப்பு சேர்த்து பண்ண போகிறேன். இந்த 1/4 கப் மெஷர்மெண்ட் கப்புக்கு 1 கப் அளவுக்கு துவரப்பருப்பு எடுத்து அதை நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு குக்கருக்கு மாற்றி அது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 5-6 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். விசில் அதிகமாக வைக்கும்போது உங்களுக்கு பருப்பு நல்லா வெந்துடும். அந்த முழு பருப்பு இல்லாமல் இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு பருப்பு கரைஞ்சி வெந்துடும். நான் தோரம் பருப்பு இன்றைக்கி எடுத்திருக்கேன். நீங்கள் சிறு பருப்பு கூட போட்டு பண்ணலாம், இல்லை பருப்பே சேர்க்காமல் கூட இந்த மிளகு ரசம் வைக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். இப்போ இதை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து நான் சுடு தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். எப்போவுமே ரசத்துக்கு கொஞ்சம் லைட்டாக இனிப்பு கலந்த மாதிரி இருக்கிற புளி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரசம் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப புளிப்பாக இருக்கிற புளி எடுத்தோன்னா ரசம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. அதே மாதிரி ரொம்ப பழைய புளியாக இருந்துச்சுன்னா ரசம் ரொம்ப கருப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் புது புளியாக எடுத்துக்கோங்க. இப்போ கரைச்சிட்டு அந்த தூசியை தனியாக எடுத்துடலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 2 டீஸ்பூன் அளவுக்கு முழு மிளகு போட்டுக்கோங்க. இது மிளகு ரசம் அப்படிங்கிறதுனால மிளகு நம்ம கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்க்கணும். இப்போ இந்த 2 டீஸ்பூன் மிளகுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கோங்க. கூடவே ஒரு 8 பல் பூண்டு அப்படியே தோல் உரிக்காமல் சும்மா முழுசாகவே போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்ததாக இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாய் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும்னா இன்னும் ஒரு பச்சை மிளகாய் நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம். இப்போ இதில் தண்ணிலாம் சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப பவுடராக அரைக்கக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கரக்கரப்பாக அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ மிக்சியில் இல்லாமல் நீங்கள் இடிக்கல்ல கூட இதை தட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் நல்லா பழுத்த தக்காளி 3 தக்காளியை இந்த மாதிரி நல்லா கையால் மசிச்சுக்கோங்க. தக்காளி நல்லா பழுத்து இருக்கணும். நீங்கள் மசிக்கிறப்ப இந்த மாதிரி தக்காளியில் இருக்கிற இந்த போர்ஷனை தனியாக எடுத்துருங்க. இப்போ கையால் மசிக்க முடியாதுன்னா நீங்கள் மிக்சியில் லைட்டாக ஒரு சுற்று மட்டும் சுற்றி எடுத்துக்கணும். ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது. லைட்டாக ஒரு சுற்று மட்டும் சுற்றிட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தக்காளியை கையால் மசிச்சாச்சு. இதில் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சு அந்த புளித்தண்ணியை ஊற்றிக்கலாம். அடுத்ததாக இது கூட மல்லித்தழை சேர்த்துக்கோங்க. மல்லித்தழை நல்லா தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. அதோட தண்டோடு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இது கூட நான் 1 கிளாஸ் மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேன். தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா அப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இன்னும் ஒரு வாட்டி இந்த மாதிரி நல்லா கையால் கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த மல்லித்தழையோட ஃப்ளேவரும் ரசத்தில் நல்லா இறங்கி இருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச அந்த மிளகு சீரகம் பூண்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை இதோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்மளோட ரச கலவை ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக இதை நம்ம தாளிச்சிட வேண்டியதான். தாளிக்கிறதுக்கு கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, கூட ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த கடுகு நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறமா 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. அடுத்ததாக நல்லா ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலையை இந்த மாதிரி நல்லா பிச்சு போட்டுக்கோங்க. அப்போ தான் ஃப்ளேவர் நல்லா இறங்கும். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சு அந்த ரச கலவையை ஊற்றிடுங்க. ஊற்றியாச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே பருப்பு வேக வைக்கும் போதும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கலந்துக்கலாம். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கிற அந்த பருப்பு தண்ணியும் சேர்த்துட்டு கலந்துக்கோங்க.
ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ரசத்தை வந்து நல்லா கொதிக்க விடுவாங்க. நான் வந்து ரசத்தை கொதிக்க விட மாட்டேன். அப்படி நீங்கள் ரசத்தை கொதிக்க விடுவீங்க அப்படின்னா மிளகு, சீரகம், பூண்டு இதை வந்து ரசம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கடைசியாக வந்து போடுங்க. இப்போ இதில் வந்து நான் ஏற்கனவே எல்லாத்தையும் சேர்த்துட்டேன் பார்த்தீங்களா, அதனால் இந்த ரசத்தை கொதிக்க விடக்கூடாது. இப்போ பாருங்கள், சைடில் லைட்டாக அப்படியே நொற கட்டிட்டு அப்படியே ஒரு கொதி வரும். வந்த உடனேயுமே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். அடுப்பை ஆஃப் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கழித்து இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் வெல்லமும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. உப்பும் வந்து ரசம் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கடைசியாக தான் சேர்க்கணும். கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. ரசத்துக்கு வந்து உப்பு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கடைசியாக தான் சேர்க்கணும். முதலே சேர்த்திங்கனாலும் ரசம் வந்து கெடுத்துரும். அதே மாதிரி மிளகு, சீரகம், பூண்டு இதெல்லாம் சேர்த்துட்டு ரசத்தை கொதிக்க விடக்கூடாது. அவ்வளோதான். இப்போ நம்மளோட மிளகு ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஏற்கனவே நம்மளோட சேனலில் நான் லெமன் ரசம் ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் வந்து நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த மிளகு ரசத்தை வந்து நீங்கள் சாதத்தோடு மட்டும் இல்லைங்க, சும்மா ஒரு கிளாஸில் ஊற்றி குடிச்சிங்கனாலே தொண்டைக்கு அவ்வளோ ஒரு இதமாக இருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.